ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கேத்தி ஊரை சேர்ந்த ஏடி லாரன்ஸ் மேலூர் ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க சார். சரி, இப்போ உங்களோட இது பயணம், அரசியல் பயணம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? அரசியல் பயணம் சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்குங்க? நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ இந்த பதவி எத்தனை வருடமாக அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் கிட்டத்தட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து 42 வருஷம் ஆகிறது. சரிங்க. 42 வருஷத்தில் எனக்கு என்னுடைய பணிகளை பார்த்து இவருக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்று முன்னால் அரசு கொறடா முபாரக் அவர்களுடைய என்னை தேர்வு செய்து முதலாக தான் 1990ஆம் வருடம் என்னை முதலாக ஒன்றிய கழக செயலராக எனக்கு பொறுப்பு வழங்கினார். அதை தொடர்ந்து 3 முறை ஒன்றிய கழக செயலராக இருந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். 4வது முறையாக தலைமை பொதுக்குழு உறுப்பினராக 5 வருடம் இருந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். அது இடையில் 3 வருஷம் டிஸ்ட்ரிக்ட் சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளராக இருந்து வந்திருக்கிறேன். அதை தொடர்ந்து மீண்டும் இது 6வது முறையாக நான் மேலூர் ஒன்றிய கழகத்துடைய ஒன்றிய கழக செயலர் இருந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. உங்கள் பணியின் போது உங்கள் சேவைகள் எப்படி இருந்துச்சு? சேவைகள் நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய தலைவர் எனக்கு நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. இந்த பொறுப்பை சரியான முறையில் நான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் நம்பி என்னை அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி என் மனசாட்சிப்படி எனக்கு கொடுத்த பணிகளை சிறப்பாக செய்து வருகிறேன். உங்களுக்கு மறக்க முடியாத சேவை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுங்களா? மறக்க முடியாத சேவை என்றால் கடந்த வருஷம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி சென்னையில் 1+1 அப்படி நேர்காணல் தலைவர் முன்னால் இருந்தது. சரி, முதலாக நானும் தமிழக முதலமைச்சர்களும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசியது, இந்த தொகுதியை பற்றி அவர் கேட்டு அறிந்தது, இதெல்லாம் குறித்து பார்த்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கிடைக்குது. மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, மேலூர் ஒன்றியம் இந்த பொறுப்பு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது? என்னை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் நன்கு பழகின்றேன். நான் ஒரு சிறுபான்மையை எடுத்து சேர்ந்தவர். சரி, ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், என் தலைமை கழகத்தில் இப்போ இருக்கின்ற தலைவர் முதலிருந்து தலைவர் கருணாநிதி இருந்தாலும் சரி, தலைவர் இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கின்ற நமது தளபதி முதலமைச்சர் இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்கள் மேலே அதிக ஒரு நல்ல ஒரு கவனம் செலுத்தி ஒரு மரியாதை வைத்துள்ள ஒரு தலைவர். அதன்படியில் எனக்கு 6வது முறையாக ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்து எனக்கு 6வது முறையாக பொறுப்பு வழங்கிய தலைவருக்கு நான் நன்றிப்பட்டவனாக இருக்கிறேன். சரி, மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, இப்போ நடப்பாண்டில் ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. உங்கள் ஆட்சி திமுக ஆட்சி தொடருமா இல்லை மாறுமா? உங்களுடைய கருத்து? அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடந்த 5 ஆண்டு காலத்தில் தலைவர் செய்த சாதனைகள் எல்லாவற்றையும் மறுத்திருக்கிறீர்கள். இந்த சாதனைகள் மக்கள் மையத்தில் எடுத்துக்கொண்டு போய் செல்வதற்கு நாங்களாம் இருக்கின்றோம். சரி, அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த தமிழகம் முழுவதும் தலைவர் மேல் நல்ல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற 2026ஆம் தேர்தலிலே மீண்டுமாக திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டுமாக 7வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக தளபதி அவர்கள் முதலமைச்சர் அமர்வார் என்று சந்தேகமே இல்லை. சரி, மீண்டும் உங்கள் ஆட்சி வந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். உங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சரிங்க ஐயா, உங்களுக்கு முழுமையான பொழுதுபோக்கு என்ன? நான் கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷமாக சினிமா துறையில் மேலாளராக பணியாற்றி வருகிறேன். சரி சரி, நான் அதில் கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 படங்களுக்கு நான் மேலாளராக இருந்து பணியாற்றி வந்திருக்கின்றேன். கடந்த இந்த 2-3 வருடங்களாக சினிமா பணிகள் குறைந்துள்ளது. அதாவது ஷூட்டிங் என்பது நீலகிரி மாவட்டத்தில் குறைந்துள்ளது. சரி, இப்போ ஊட்டி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் வேட்பாளராக ஏதாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? ஏற்கனவே நான் 3 முறை நான் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் வாய்ப்பு கேட்டு தலைவருடைய வாய்ப்பு கேட்டிருந்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த முறையாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த முறை நான் கேட்பதற்கு வாய்ப்பு எனக்கு குறைவு, கேட்பதற்கு மனநிலையில் நான் இல்லை. சரி, சொல்லுங்கள். இல்லை, தொடர்ந்து நான் அந்த 2020 தேர்தலில் கடுமையாக உழைத்து இந்த தொகுதியிலே குன்னூர் தொகுதியிலே அதிகமான வாக்குகளை பெற்று தலைவர் யாரை வேட்பாளர் அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது கடமை, என்னுடைய கடமை. சரி, உங்கள் கட்சி பற்றி எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் சொல்லும் வாக்கியங்கள் என்ன?
கட்சி பற்றி திமுக ஆட்சி பற்றி எங்கள் சேனல் மூலமாக மக்களுக்கு ஓரிரு வரிகள். அதாவது இப்போ தலைவர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ வந்து அந்த கலைஞர் உரிமை தொகைன்ற ஒரு தொகையை வந்து ஃபஸ்ட்டாக வந்து தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பல லட்சம் பேர் பயனடைஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஒரு கோடிக்கு மேலே. ஆமாம், கோடிகள் அப்போ பயனடைஞ்சிருக்காங்க. அது போகலாக வந்து வந்து இந்த இது இப்போ இது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலை உணவு திட்டம்ன்றது வந்து பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்தில் எல்லாமே பேசிட்டு வராங்க. பேர் கொண்டது. ஆமாம், காலை உணவு திட்டம் தலைவர் கொண்டு வந்து ஒரு மிக மிக சிறப்பு. அது வந்து இது எந்த பட்டி தொட்டி மக்கள் எல்லாமே பார்க்கும்போது வந்து காலை உணவு திட்டத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த தலைவர் நாங்கள் ஒரு காலம் மறக்க முடியாது. எங்களுடைய வாக்களிப்பு அவர் தான் வாக்களிப்பதை வேறு யாருக்கு வாக்களிக்க மாட்டேன்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது. சரிங்க ஐயா. எனக்கு வேண்டி நேர ஒதுக்கி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. போட்பால் சரி, அதுக்கே போட்பால்.